வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு சனீஸ்வரன் கோயிலை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த கோயிலில் மட்டும்தான் சனி பகவான் குடும்பத்தோட மக்கள் எல்லாருக்கும் அருள் பாலிப்பார். சனி பகவான் தன்னுடைய 2 மனைவிகள் மற்றும் 2 குழந்தைகளோட அவர் காட்சி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலங்க இது. இந்த திருத்தலத்துக்கு நம்ம போகிறனால நமக்கு என்ன மாதிரியான தோஷங்கள்லாம் நீங்கும், நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், இந்த கோயில் எங்கே இருக்குது, இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க. பொதுவாக நம்மளுடைய ஜாதகத்தில் சனி தோஷம் இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு 7 சனி, அஷ்டம சனி இப்படிலாம் நடக்குது அப்படின்னா நமக்கு திருமண தடைகள் ஏற்படும், நமக்கு குழந்தை பாக்கியத்தில் தாமதங்கள் ஏற்படும். மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த விதமான காரியங்கள் செய்கிறது அப்படின்னாலுமே நமக்கு தடைகள் ஏற்படும். இது இல்லாமல் நமக்கு விபத்துகள் ஏற்படுறதா இருக்கட்டும், நமக்கு உடலில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்கிறது, குடும்பத்தில் யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும். இது மட்டும் இல்லாமல் தொழிலில் சரியான முன்னேற்றங்கள் இல்லாது, புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறது, அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத நிலைகள் இருக்கிறது, நமக்கு நல்ல செல்வ வளங்கள் இல்லாமல் போகிறது, இது மாதிரியான நிறைய பாதிப்புகள் இந்த சனி தோஷத்தினால நமக்கு ஏற்படும். இதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு தான் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநறையூர்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த திருத்தலம் இருக்குங்க. இந்த கோயிலோட பேர் அருள்மிகு ராமநாதீஸ்வரர் திருக்கோயிலுங்க. இது இந்த கோயிலில் சனி பகவான் மங்கள சனீஸ்வரராக காட்சி கொடுக்குறார். அதாவது சனி பகவான் தன்னுடைய 2 மனைவிகளான சேஷ்டா தேவி, மந்தா தேவி, இது மட்டும் இல்லாமல் அவருடைய குழந்தைகளான குளிகன் மற்றும் மாந்தி இவங்களோட காட்சி கொடுக்குறார். இந்த திருத்தலத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த திருத்தலத்தில் தான் தசரத சக்கரவர்த்திக்கு சனி பகவான் 2 வரம் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த ரோகிணி சகடபேத காலத்தில் நான் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டேன். இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் திருநாரையூர் கோயிலில் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் எல்லா விதமான கிரக தோஷங்களையும் நான் போக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தசரத சக்கரவர்த்திக்கு வரம் கொடுக்குறார் இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலங்க இது. அதனால் இந்த திருத்தலத்துக்கு நீங்கள் போய் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி தோஷம் எல்லாம் முற்றிலும் நீங்கப்படுங்க. அப்போ இந்த கோயிலில் நம்ம என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, சனிக்கிழமை போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை, இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபடணும். இது மட்டும் இல்லாமல் 9 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடணும். இப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய சனி தோஷம் எல்லாம் முற்றிலும் நீக்கப்படுங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான ஸ்ரீராமர் ராவணனை வதம் செஞ்சுட்டு ராமர் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டிருக்கார். இது மட்டும் இல்லாமல் சீதாதேவி ஹனுமாரும் இங்கே வழிபட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலம் இது. இந்த தலத்துக்கு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வழிபட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்கங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.